சிறிய முயற்சி பெரிய வெற்றி. ஹாய் ஆல், நான் உங்கள் சர்மி. வெல்கம் டு எஸ்பி இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கதையை நான் ஒரு புக்கில் படித்தேன். இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்ற கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலாந்தில் ஒரு கல்லறையில் ஒரு புத்திசாலியான மனுஷன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு லைஃப் லெசனை எழுதி வச்சுட்டு போயிருந்தார். அந்த கல்லறையில் இதுதான் எழுதியிருந்தது: நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த உலகத்தை மாற்றலான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரும்போது இதை என்னால் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சது. இதனால் என்னோட நாட்டை மாற்றலான்னு நினச்சேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இதுவும் என்னால் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சது. இது எனக்கு தெரிஞ்சப்ப சரி என்னோட ஊரை மாற்றலான்னு நினச்சேன். அதுவும் என்னால் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சப்ப என்னோட ஃபேமிலியை மாற்றலான்னு நினச்சேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதுவும் என்னால் மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே எனக்கு வயசாயிடுச்சு. இந்த வயசான காலத்தில் தான் நான் என்னை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கணும். அப்படி நான் முயற்சி பண்ணியிருந்தேன்னா நான் இப்போ இருக்க நிலைமையிலேருந்து மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து அப்படி வந்ததுனால என்னோடய ஃபேமிலியில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கும். என்னோடய ஃபேமிலி முன்னேறினா என்னோட சொசைட்டியில் அவங்க ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்க. சொசைட்டியில் சேஞ்ச் வந்தப்போ என்னோட ஊர் நல்லா இருக்கும். ஒரு ஊர் நல்லாகிறப்ப என்னோட நாட்டுக்கும் டெவலப்மெண்ட் கிடச்சிருக்கும். உலகத்தை மாற்றுறதுல ஒரு ஸ்மால் பார்ட்டு என்னோட கண்ட்ரியால் பண்ண முடிஞ்சிருக்கும்னு வயசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. அதாவது நான் மாறலைன்னா எதுவுமே மாறாதுங்கிறது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சது. ஸோ என்னோட கண்ட்ரோலில் என்ன இருக்குது, என்ன என்னால் மாற்றிக்க முடியும், இப்படி என்னோட ஆக்டிவிட்டீஸ் நான் எதையுமே மாற்றிக்காமல் வெளியே இருக்க தப்பை மட்டும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தால் நான் வெறும் நடக்கிற விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு மட்டும்தான் இருப்பேன். என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்க மாட்டேன். நான் மாறினாதான் என்னை சுற்றி இருக்க உலகம் மாறும்னு புரிஞ்சுக்காமலே இருந்துருவேன். நான் பண்ணுற விஷயங்களை மாற்றலைன்னா எதுவுமே மாறாது. இது அவ்வளோ அழகாக அந்த கல்லறையில் பதிச்சுட்டு போயிட்டாங்க. இதிலேருந்து என்ன நமக்கு புரியுதுன்னா, நம்ம மாறாத வரைக்கும் நம்மளை சுற்றி எதுவுமே மாறாது. இப்போய வரைக்கும் உங்களால் எதுவுமே முடியலை, இவங்க சரியில்லை அதனால தான் என்னால் முடியலை, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரியில்லை அதனால தான் என்னால் முடியலை, என் ஹஸ்பண்ட் சரியில்லை, எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அதனால தான் என்னால் இதை பண்ண முடியலைன்னு சொல்லாமல் என்ன நீங்கள் உங்கள்கிட்ட மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களால் அந்த விஷயத்த பண்ண முடியும்னு சிந்திச்சு பாருங்கள், முயற்சி எடுங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நிறைய வீடியோஸ் போட முயற்சி பண்ணுறேன். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்மி.